அவர்களுக்கு அளித்தோம். இதில் குறுக்கீடுக்கு பண்ணீங்க ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் அந்த 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றால் அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அந்த பழி வந்து விடுமோ என்று பலரும் கூறியதாக கூறினீர்கள். ஆனால் விஜய் கட்சிக்கு 108, காங்கிரஸ் 5 113, சிபிஐ 4 117, விசிகா 2 119, தேவை 118, ஒரு எம்எல்ஏ கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எக்ஸ்ட்ரா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் எதற்காக இந்த ஆதரவை வலிந்து கொடுக்க வேண்டும்? ஒரு அதிகார தாகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு பல ஆண்டுகளாக இருப்பதால் இந்த முடிவை எடுத்திருக்கிறீர்களா? ஏன்னா வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். கூட்டணி அரசில் பங்கேற்பது என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மீது அந்த 119 இடங்களை பெற்ற பிறகும் உங்களுடைய ஆதரவு தேவையா அப்படிங்கிறத இப்ப கேள்வி. இல்ல தேவை, அந்த நேரத்தில் தேவை என்கிற அடிப்படையில் தான் எங்களை தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. அந்த தேவையை உணர்ந்த காரணத்தினால அவர்கள் தேவைப்படுகிறது என்ற நிலையை எங்களுக்கு உணர்த்திய பிறகுதான் அவங்களுக்கு இங்கு ஆதரவை தெரிவித்தோம். இது எந்த நிபந்தனை இல்லாத ஆதரவாக நாங்கள் அளித்தோம். அது அதன் மூலமாக ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆட்சி அமைத்த உடனே முந்தைய ஆட்சி செய்த நல்ல காரியங்களை, நல்ல திட்டங்களை நாங்கள் தொடர்வோம் என்று சொன்னதோடு தொடர்ந்தும் அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் நீடிக்கும் என்று அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி மதுக்கடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் ஆக்கக்கூடிய வகையில் 717 மதுக்கடைகள் எல்லாம் இடம் மாற்றி இல்லாமல் ஆக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் புல் தாய் வாழ்த்து தொடர்ந்து பாடுவதை யாரும் தடுத்துவிடக்கூடாது, மத்திய ஆட்சி வந்தே மாதரம் என்றெல்லாம் சொல்லி வருவதற்கு இடைஞ்சலாக இல்லாமல் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி அது தொடர்ந்து சொல்லி, ஆக முந்தைய அரசு செய்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த நிலையில தான் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. நாங்கள் ஆட்சியில சேர வேண்டும் என்று கேட்கவில்லை, எங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதும் இல்லை, எந்த டிமாண்டும் நாங்கள் வைத்தது இல்லை. ஆனால் திடீரென்று தாவேகா சார்பில் அமைச்சர்கள் அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த அமைச்சரவையில் இந்திய முஸ்லீம் லீகும் இடம்பெற வேண்டும், விசிகாவும் இடம்பெற வேண்டும் என்று அறிவித்து எங்களோடு தொடர்பு கொண்டாங்க. எங்களோடு தொடர்பு கொண்ட உடனேயே ஆட்சி அதிகாரத்தில் சேருவது முதற்கு நாங்கள் சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இருந்தாலும் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம். ஆதரவு அளித்தது கூட்டணியில் இணைந்தால் இப்போ திமுக கூட்டணியில் தொடருமா? நிபந்தனை இல்லாத ஆட்சி, நிபந்தனை இல்லாத ஆதரவை வழங்குறீங்க. அது ஓகே சொன்னோம். ஐயா, நீங்க நிபந்தனை இல்லாம ஆதரவு வழங்கிருக்கீங்க. இப்போ அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதால் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி எப்படி தொடர முடியும்? அது தாவேகா கூட்டணி அரசில் நீங்கள் பங்கேற்கிறீங்க, இங்க கூட்டணியோட நாங்க உற்ற தோழனாக இருப்போம் சொல்றீங்க. இது ரெண்டு தண்டவாளத்தில் பயணிக்க முடியுமா ஒரே நேரத்தில்? காலப்போக்கில் தான் முடிவு செய்ய வேணும். இப்ப அதை ஒன்றை பற்றி சொல்ல முடியாது. கூட்டணி நாங்கள் விரும்பினாலும் அவர்கள் விரும்புவார்களா இல்லை எங்களை நீக்குவார்களா எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நாங்கள் ஆட்சியில் இடம்பெறுவதற்கான முயற்சி எடுத்துக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி தமிழ் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷாஜகான் அவர்களை மந்திரியாக்கலாம் என்று பரிந்துரை பண்ணி தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். நாளைக்கு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, கேரளாவில் இந்திய முஸ்லீம் லீக்குடைய நேஷனல் பாடியில பிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு, பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டின்னு இருக்கு. அந்த பிஎஸ்சியுடைய தலைவர் கேரள முஸ்லீம் லீகுடைய தலைவர் சாதிக் அலி ஷாப் தங்கல். அவர் நபிகள் நாயகத்துடைய 38வது வாரிசு என்று கருதப்படக்கூடியவர்.
அவர்தான் தலைமையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் தான் பிஎஸ்சி பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி இயங்குகிறது. பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி இடத்துல நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை அல்லது தருவதற்கு முஸ்லீம் லீகிற்கு கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்று அவரிடத்தில் சொல்லி அவர்களுடைய கருத்தை நாங்கள் கேட்ட பொழுது பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டியுடைய சேர்மன், அதே நாடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தேசிய பொதுச் செயலாளர் குஞ்சாலி குட்டி சாஹிப், இன்றைய அமைச்சர், அவரெல்லாம் உட்கார்ந்து கூடி எல்லாம் எங்களுக்கு தெரிவித்த கருத்து என்ன சொன்னால், இந்த ஆஃபரை இந்த அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்ற இந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்வதால் உசிதமாக இருக்கும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தின் அடிப்படையில் தான் இன்றைய தினத்தில் இந்திய முஸ்லிமுடைய தமிழ்நாடு உயர்மட்ட குழுவை 150 பேருக்கு மேலே இருப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிவெடுத்து அது அறிவித்திருக்கிறோம். அதை ஷாஜகான் அவர்களை மந்திரி பதவிக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு பண்ணி தமிழக முதல்வர்களிடத்திலே கொடுத்திருக்கிறோம். நாளைய தினம் பதவி ஏற்பதாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. ஓகே, நாளைய பதவியேற்பு விழாவில் இன்று இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக இசைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியும் அமைச்சர்களாக அந்த கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக இடம்பெறுவதை ஏற்றுக்கொண்டுதான் அந்த பதவியேற்பு நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஏற்கிறீங்களா சார்? தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக படிக்கப்படுகிறது தொடர்ந்து புதிய அரசு அமைந்ததிலிருந்து. மேற்கு வங்கத்தில் அதுபோல் அந்த மாநில பாடல் தான் முதலில் இசைக்கப்பட்டது, வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்படவில்லை. இங்கு திமுகவின் கொள்கைகளை அனைத்தும் பின்பற்றுவதாக உறுதியளித்திருப்பதாக நாங்கள் பதவி ஏற்கிறோம், ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறினீர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுவது ஏற்புடையதா இல்லையா? இந்திய யூனியன் முஸ்லீம் கூட கருத்து என்ன சார்? இல்லை, தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வேண்டும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்குது. இப்போ அந்த விழாவுக்கு நான் போகலை, அங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியல. அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலிலே பாட வேண்டும், அதுக்கு பிறகுதான் மற்றது என்று அமைச்சரே அறிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றம் கூடி ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த முறையை தமிழ்நாடு அரசு இருக்காது என்பது இந்த நம்பிக்கை. சட்டமன்றத்தில் என்ன பின்பற்றுறாங்களோ அதுதான் தமிழ்நாடு. ஆனா சட்டமன்றத்துக்குள் இப்ப அடுத்த மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். அப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வலியுறுத்தும். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவான்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது நடக்கும் நம்புறோம்.